சார். ஐயா ஐயா. அம்மா. என்னடா அது பிச்சை கேட்கற மாதிரி கேட்கறேன். ஐயா. எங்க ஆளே காணுமே. இந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் என்ன தெரியுமா? என்ன? குபேரம் பிள்ளை. குபேரம் பிள்ளையா? அவர் எந்த லோகத்துல இருக்காரோ? நல்ல வரவேற்பு. முன்னாலே எழுதி போட்டிருக்குல்ல, நான் இல்லை ஜாக்கிரதைன்னு. இனிமே நாம ஜாக்கிரதை ஆயிட வேண்டியது. சத்தம் போட்டு பேசாத. இந்தா, நீ எங்க வந்த? உனக்கு என்ன ஓணும்? ஐயோ, அப்படி கேட்டனா? அப்படி கேட்க கூடாது. என்னங்கோ உங்களுக்கு என்ன வேணுங்கோ? நீங்க யாருங்க? பேர் என்ன? என் பேரு சந்திரன். உன் பேரு சூரியனா? அட நட்சத்திரமே. ஓஹோ, நட்சத்திரமா? ஐயோ இல்லைங்க, என் பேரு சேகருங்க. சேகரா? ஆமா. என்னடா இது தனித்தனியா பிக்கிறா? ஐயோ, உன் பேரு எவ்வளவு நல்லா இருக்குது தெரியுமா? சேகரா. என்னங்க? உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க, வீடு வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டு இருந்தது, அதனால. அதுக்காக வந்தேன். இரு, வீட்டை தூக்கிட்டு வரேன். என்னடா இது வீட்டை தூக்கிட்டு வரீங்களா? நம்ம வீட்டுல தான் நின்னுகிட்டு இருக்கிறோம். காலை நல்லா அழுத்தி வச்சு நில்லுடா, இல்லடா வீட்டை தூக்கும் போது நாம கீழே விழுந்துட போறோம். இந்தா, உனக்கு என்ன வீடு வேணும்? குட்டிச்சவரா இருந்தாலும் அவன் நிக்க தயார். பாப்பா, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இங்க பாரு, உனக்கு மாடி வீடு வேணுமா, ஓடு வீடு வேணுமா? என்னடா இது, இந்த பொண்ணு வீடுகளை எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. சுமாரா, இந்தாமா, எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு இருந்தா போதுமா? ஐயோ பாவம், நீ ஏழையா? இந்த ஓடு வீடு. நீ ஆள விடு. என்னடா அது ஒரே ஐட்டம்ஸா இருக்கு? ஒரு மாத வாடகை ரூபாய் 100. போனா போதப்பா, வீடு கிடைச்சது. அது சரி. 6 மாதம் அட்வான்ஸ் ரூபாய் 600. சரிதான், வீட்டு விலையவே நம்ம கிட்ட வாங்கிடுவான் போல இருக்கு. அதாங்க புரியல. 6 மணிக்கு மேல் லைட் எரிய கூடாது. என்னடா பண்றது? காலையில 6 மணிக்கு மேல உனக்கு எதுக்குடா லைட்டு? இது ரைட்டு. துணிகள் துவைக்கும் போது சத்தம் வரக்கூடாது. எப்படி அது? இது தெரியலையா உனக்கு? துணியை நனைச்சு வச்சு கல்ல எடுத்து வச்சு நசுக்கணும். உனக்கு வேற வேலை இல்லடா. வீட்டில் விறகு எரிக்க கூடாது. என்ன காலையா வச்சு எரிப்பான்? குழந்தைகள் இருந்தால் அழக்கூடாது. அந்த கவலையே நமக்கு கிடையாது. அது ரைட்டு. கல்யாணம் ஆனவர்களுக்கு மட்டும் வீடு வாடகைக்கு விடப்படும். என்னடா பண்றது? அத பத்தி உனக்கு என்னடா? நீதான் கல்யாணம் ஆனவனாச்சே. அப்படியே கேட்டா இன்னும் 1 மாசத்துல பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லேன்டா. மேல படி. பிரதி 15ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்து விட வேண்டும். என்னடி இது? எந்த இடத்துல ஓடி வந்த? யாரா நீங்க? எங்க போறீங்க? அண்ணி, அண்ணி, இது சந்திர சேகரையா? சரி சரி. ஏன்னா வீட்டுல ஆளுக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க பாரு, அதனால சரி வந்து சேர்ந்தீங்களே அண்ணன் தங்கச்சிமா. ஏப்பா, யார பாருங்க? எங்க பாருங்க? ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஒரு வீடு காலியா இருக்குதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போகலாம்னு வந்தோம். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வீடு வேணா ரோட்ல இருந்து பாக்குறது. ஏன் சமையல் கட்டுக்குள்ளே வந்திருக்க போல இருக்க? போங்க, எத்தனை இருக்கு? அட போங்க. ஆளுகளை பாரு, வீடு வந்து ஆளுகளை சீக்கிரம் வா. போயாமே முழுகிற முழிய பாரு, கோட்டா மாதிரி. அம்மையே, தயவு செய்து இத கொஞ்சம் பாருங்க. நாங்க பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு எழுதி வச்சிருக்கு. போங்க. தப்பிச்சு ரத்தம் வந்திருக்குமோ நினைச்சு. அட கடவுளே. அண்ணே, ஊடு ஊடு. ஐயோ, ஏண்டா நீ அவசியம் வீட்டுல தான் தங்கணுமா? அடச்சா வாடா. நில்லுங்க. இதெல்லாம் எங்க அண்ணாட்ட பேசிக்கங்க. முதல்ல நீங்க எல்லாம் உட்கார்றதுக்கு சமகாலம் தூக்கிட்டு வரேன். அதையும் தூக்கிக்கிட்டு தான் வரணுமா? இந்தா சேகரா, வா. நீயும் வா. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு, கொஞ்சம் பாருப்பா. கண்ணுல மண்ணு, என் கண்ணுல மலையா விழுந்துருச்சா? ஐயோ, மழை விழுந்துருச்சா? கண்ணை கொடு ஊதுறேன். ஆமா தாயே, நீ ஊதம் வேண்டாம், உப்பம் வேண்டாம், ஆள விட்டா அதுவே போதுமா? அதான் எங்க அண்ணா வந்துருச்சு. ரொம்ப கேட்டதாக சொல்லு. ஐயா கொஞ்சம் காலம் சும்மா பேசும்போது அண்ணனுக்கு ஒரு 5 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும். என்னை பத்தி ஊரெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லிட்டு ஐயா. ஐயா கொஞ்சம் காலம் பேசும்போது சும்மாரியா, அவளை நல்லா இல்ல சொல்லி வயசுலேயே பேசும்போது நீ
காகிதத்துல எவ்வளவு விஷயம் அடங்கி கிடக்குது. என்ன போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? குபேரன் பொறுக்கிறாரு. நீ நினைக்கிற குபேரன் தாடா இவரு. இவர் தெருவை சுத்தம் பண்ற குபேரன். ஓ, சுத்தம் பண்ற குபேரரோ? யாரப்பா நீங்க? ஏன் தம்பி, நீங்களாம் படிச்ச பிள்ளைங்க தானே? இல்ல படிச்சவங்க தானேங்கிற? என்ன சந்தேகங்க? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா? இல்லப்பா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு. ஆமா, இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேட்ட மூடிட்டு வெளியில போறதுன்னு போட்டிருக்கேன்ல, மூடுனீங்களா? வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம். வெளியில போகும்போது கதவை மூடிட்டு போயிடுறோம். போகும்போது மூடுறியா? ஆமா. சரி சரி. எங்க வந்த? அண்ணா, இவங்க ஊடு பார்க்க வந்திருக்காங்க. ஊடு பார்க்கவா? ஊடு பார்க்கவா? கண்டிஷன்லாம் படிச்சீங்களா? ஓ, படிச்சேன். படிச்சீங்களா? ஆமா. சரி போங்க. எங்க போறீங்க? ஊடு பார்க்கல? ஊடு பார்க்க வேணாம், உள்ள போங்க. உள்ள. என்னடா இது ஆபத்து மேல ஆபத்தா இருக்குது. உள்ள போயிட்டாங்க. ஏன்னா இந்த இதை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. முதல் ஆள் இது. இந்த ஆள்ல நீங்க ஓடலாம், ஓடியாடலாம், விளையாடலாம். அது சமய கட்டு. அதுக்கு அந்தாண்டதான் 3 பைப்பு வச்சிருக்கிறேன். ஒரு பைப்புல தண்ணி வராது, இன்னொரு பைப்புல தண்ணி வரும். தண்ணி ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கும். மேலையும் அதே போல கட்டி வச்சிருக்கிறேன். மேல கூட நீங்க போய் அங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஓரத்துல போய் நின்னுடாதீங்க, ரோட்ல விழுந்துருவீங்க. நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும். 100 ரூபாய் வாடகை கொடுத்துரும். தம்பி, என்ன இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துறேன்னு சொன்னேன். 1 ரூபா தான் வாடகை கொடுப்பியா? என்னப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா பேச வேணாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 1 ரூபா வாடகையா? ட்ரம் கொஞ்சம் போல் இருக்கு. வால்யத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்க. என்னங்க, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு இந்த ஒரு ரூம் போதும், 100 ரூபாய் வாடகை கொடுக்குறேன்ற. ஏன்பா அப்படி கத்துற? ஏன் இந்த தம்பி கத்துது? அனாவசியமா கத்துறான். நீங்க அப்படி வாங்க. இந்த வீடு இருக்கே வீடு, இது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்குறான். நீ கூட கொஞ்சம் சத்தம் போட்டு தான் பேசுற. எனக்கு காது நல்லா கேட்கும். கேக்குமா? கேட்கும் கேட்கும். என்ன வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுதா? அதான் நான் பார்த்தேன், எங்க வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுதோன்னு நினைச்சேன். ஏன்னா எறும்பு இறை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கட்டின வீடாக இது. நான் ஒரு மாதிரியான ஆளு. தற்புகழ்ச்சிக்கு சொல்றதாக நினைக்காதீங்க. இந்த ஊர்ல இது ஒரே ஒரு வீடு தான் அமைதியான வீடு. 1000 மைல் சுத்தி வந்தாலும் இத மாதிரி சைலண்டான வீட நீங்க பார்க்க முடியாது. என்ன இது சைலண்டா? இது நீ கத்துற கத்தே 1000 பேர் கத்துற மாதிரி இருக்கு. பாப்பா, என்ன என்ன பூனை ஓடிச்சு, அதுக்கா பயந்தீங்க? எங்க அப்பா ட்ரம். பூனை நடந்த சத்தமா இது? ஆமா, உங்க அடுப்பங்கரையில ஏதாவது ஆட்டம் பாம்பு டெஸ்ட் பண்றாங்களா? ஆட்டாங்கல் இருக்குதே, அம்மி ஆட்டாங்கல் கொடகல் எல்லாம் இருக்கு. அது இல்லைங்க, உங்க அடுப்பங்கரையில ஆட்டம் பாம்பு ஏதாவது டெஸ்ட் பண்றாங்களான்னு. ஓஹோ, நான் சொல்றதெல்லாம் சரிதான் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்காம என்ன மாதிரி? இந்த வீட்டுல 1 வாரம் 15 நாள் 1 மாசம் இருந்துட்டு போனவங்க கூட என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்டு என்ன புகழ்ச்சியா பேசிட்டு தானே போயிருக்கிறாங்க. ஒரு வாரத்துல கூட இந்த வீட்டுல இருந்து போயிட்டானா? ஐயோ பாவம், அவன் காது வாழ்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வேற புருன்னா என்னது? இந்த ஆளுக்கு 3 காது ரோய். 2 காது தலையில இருக்கு, 1 காது கையிலேயே வச்சிருக்கான் பாரு. நிறுத்திக்கோ, எக்ஸ்ட்ரா காது அட்டாச்சிட்டு. இதுக்கு தான் அவ்வளவு நேரமா பயப்படுறீங்களா? ஆமா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பக்கத்துல மலையில வேட்டு வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சத்தம் கேட்கும். ஐயோ, போ. காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை வேட்டு வைப்பான். போச்சு, அலாரம் தேவையில்லை. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு தடவை வேட்டு வைப்பான். ஐயோ, அங்கதானே உதைக்குது. அதனாலதான் என் காது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க காது? உங்க காது தான் கேட்கும். இந்த பாருங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. வீடு பிடிச்சிருக்கு. 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன 6 மாசம் அட்வான்ஸ்? 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டேன். ஐயோ, இந்தாங்க 600 ரூபாய், எண்ணி பாத்துங்க. எண்ணி பாக்குறது என்ன? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அப்ப வாங்க, என் சம்சாரத்தை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
சரிதான் தம்பி, நான் ஒரு மாதிரியான ஆளு. தம்பி வாங்க வாங்க வாங்க. செந்தாவரே ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் இப்படி அலறிக்கிட்டு வர்றீங்க? எங்க பாத்தியா தம்பி சேகரன், நம்ம வீட்டுல குடியிருக்க போற பையன். தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்டை பார்க்க வந்தாங்க, அப்ப பார்த்தேன். பார்க்க வந்தாங்களா? ஆமா. அப்ப பாத்தியா? தம்பி ஹால். ஐயா ஹால். இவதான் என் தர்ம பத்தினி, பேரு செந்தாமரை. அப்படியா? வணக்கங்க. வணக்கங்க. நான் ஏதாவது சொல்லியிருந்தா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஒழுங்கா வீட்டுல இருந்துட்டு வாடகை கொடுத்துருங்க. சேக்கிற எனக்கு வணக்கம் சொல்லலையே. கோச்சுக்காதம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் யார் தெரியுமா? எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. என் பேரு ஆண்டாளு. தம்பிகாள், என்ன பொண்ணு அப்படி பாக்குதுன்னு நினைக்க வேணாம். அது நல்லா படிச்ச பொண்ணு, அது ரொம்ப ஜோஷியலா இருக்குது. அது பைத்தியம் நினைச்சு விடாதீங்க. கொல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல, கொல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல, எலுமிச்ச மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது. கைய வச்சு விடாதீங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரியான ஆளு. எங்களுக்கு வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அத அந்த கண்டிஷன்ல எழுத மறந்துட்டாரு. எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் கொஞ்சம் இந்த இது கொன்ற சொல்லுங்க, ஏதாவது கொன்ற சொல்லுங்க. துண்டையெல்லாம் ஒரேதான் வறண்டு போயிருக்கு. தண்ணி கொண்டாட சொல்றேன், குடிச்சிட்டு போங்க. இந்த செந்தாமரை என்னங்க? இது அட்வான்ஸ் பணம். இதை சாமி முன்னால வச்சு கண்ணுல ஊத்தி எடுத்து பொட்டியில வை. இந்தா ஆண்டாளு, நேத்தி காகிதத்தோட இதையும் சேர்த்து மடிச்சு வை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்குறீங்களா? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு பேப்பர் பொறுக்குறத. என்ன நினைப்பாங்க? குபேரம் புள்ள காரணா கூட முதல் வைக்காம குபேரன் ஆயிட்டானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வந்த தலையெழுத்து அப்படி, நான் வந்த தலையெழுத்து இப்படி. தம்பிகாள், ஐயாகாள், இப்ப நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிறேன். எப்படி? என்ன கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க? ஆனா கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க ஐயா. பின்ன என்ன வெத்தலவா கடைக்காரனையா கூட்டிட்டு வந்து கட்டி இருப்பாங்க? கொத்தனார் தான் ஐயா வச்சு கட்டினேன். அது நான் இந்த வீட்டை கட்டினது பேப்பர். ஓஹோ, பேப்பருங்கிற துறை கட்டி இருப்பாரு போட்டிருக்கு. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இத பாருங்க தம்பிகாள், இதை என் சம்சாரம் இருக்கிறாள், இவ காதுல போட்டிருக்கிறது பேப்பர், மூக்குல இருக்கிறது பேப்பர், கழுத்துல இருக்கிற சங்கிலி பேப்பர், கையில இருக்கிற வளையல் பேப்பர், நெத்தில இருக்கிற பொட்டு பேப்பர், கட்டி இருக்கிற புடவை பேப்பர். அந்த அம்மாவும் பேப்பர் தானா? அந்த அம்மாவும் பேப்பர் தானா? ஊரை போட்டு பார்க்கணும். நீ பெரிய குசும்புக்காரனா இருப்ப போல இருக்க. பேப்பர்ல இருப்பாங்க. உங்க வாயை மூடுங்க, எனக்கு மானம் போகுது. இப்போ மானம் மூலமா நான் என்னடி பேசிவிட்டேன்? நாங்க போயிட்டு வர்றேன் ஐயா, போயிட்டு வர்றேன். தம்பிகாள் இருங்க, இதை வர்றேன். ஆமா, மானம் போற மாதிரி என்ன பேசிட்ட உடனே நீ உங்களுக்குள்ள வார் டிக்கலர் ஆகுது, நாங்க இங்க நிக்கல போறோம். ஆமாங்க, அதுக்குள்ள வேற யாராவது பாராசூட்ல வந்து இறங்கிட போறாங்க, நாங்க வரோம். கனவுகளே சதாவும் ஆடுது நெஞ்சினிலே, அழகாக திண்டாடும் மலர் ஊஞ்சல் இது போலே. ஆசை கனவுகளே சதாவும் ஆடுது நெஞ்சினிலே, அழகாக
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்தினாரு. அதோ அவர் வர்றாரு, அவர்கிட்ட நீயே சொல்லு. நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க, அதெல்லாம் என்னங்க, ஏதோ எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தது, அதை சொல்லுங்க, நான் வரேனுங்க. நில்லுங்க. என்னங்க மனோரமா, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செய்யறது. நீங்க பாட்டுல போய்கிட்டே இருந்தா நாங்க என்ன சும்மா விட்டுடுவோம்னு நினைச்சீங்களா? நான் ஒண்ணும் செய்யலீங்களே, அவங்களா தானே தவறி போய் விழுந்தாங்க. அவ விழுந்தா நீங்க காப்பாத்துனீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன மனோரமா? நீ சும்மா இரு. வாங்க, இப்படி உன்னையும் நீயும் வா. உதவி செஞ்சுட்டு ஊரு பேரை சொல்லாம போறது அந்த காலம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அத சொல்றீங்களா? நான் என்னமோன்னு பயந்துட்டேன். என் பேர் சேகருங்க. நான் ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யும். இவ பேர் உஷா, குயின் மேரிஸ்ல படிக்கிற. சும்மா இப்படி பொழுது போக்குறதுக்காக பிக்னிக் வந்தோம். அப்படிங்களா? எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். என்னது? செத்து போன கோமதியுடைய பாட்டை கேட்டியா நீ? ஆமா சந்தர். சந்தேகம் இல்லாம அது கோமதியினுடைய குரல் தானா? ஆமாப்பா. என்னடா இது? ஏன் சேகர், நீ அந்த நேரத்துல குரட்டை விட்டுக்கிட்டு இருந்தியா இல்ல குரட்டை விடாம இருந்தியா? சந்தர், என்ன விளையாடுற? ஆமாப்பா, நீ சொல்றது உண்மையா இருந்தா நல்லா தூங்கி கனவு கண்டிருக்கணும், இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அவுட் பேஷண்டா இருந்திருக்கணும். என் தலையெடுத்து நீயுமா சேர்ந்து என்ன குழப்பற? ஐயோ, நான் என்னதான் செய்வேன்? ஏன் சேகர், நீ எப்பவாவது ஊட்டிக்கு போயிருக்கிறியா? சொல்லு சொல்லு. அங்க ஒரேடியா குளிர் எடுக்கும், அதுக்குன்னு கீழே இறங்கி வந்துடக்கூடாது, நல்லா போத்திக்கணும். உடம்பு உதறல் எடுக்கும், இருந்தாலும் கணப்புக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கணும். அப்பத்தான் பிரதர் உண்மையான சுகம் கிடைக்கும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்படித்தான்ப்பா வாழ்க்கையிலையும் துன்பம் வரும், துவண்டக்கூடாது. கவலை வரும், கலங்கவே கூடாது. சமாளிக்கணும், நல்லா சமாளிக்கணும். அப்பத்தான் பிரதர் லைஃப்ல உண்மையான இன்பம் கிடைக்கும். எங்க அப்பா சுகபுருஷா, நான் வர்றேன். பொண்ணை வந்து அட்வைஸ் கேட்டேன்னு. ஐயோ, இந்த கல்லூரி பொது மண்டபத்தில் எத்தனையோ விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இன்று நடக்க போகும் ஆணுக்கு பெண் யார் அடிமை என்ற விவாதம் தான் எல்லாவற்றையும் விட மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். முதலில் விவாதத்தை தோழியார் மனோரமா ஆரம்பித்து வைப்பார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஓஹோ, எங்க ஆண்களே இல்லையோ, மன்னிக்கவும். சகோதரிகளே வணக்கம். யுக யுகாந்திரமாக பெண்களாகிய நாம் கொடுமைக்கார ஆண் வர்க்கத்தாரால் அடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புழுக்களாக நடத்தப்பட்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் அடிமை என்ற அந்த நிலைமை மாறி பெண்ணுக்கு ஆண் அடிமை என்ற புதிய நிலைமை வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நாம் எந்த விதத்தில் ஆண்களுக்கு குறைந்தவர்கள்? அவர்களைப் போலவே நாமும் கல்லூரிகளில் படிக்கிறோம், பதவி வகிக்கிறோம், கலை வளர்க்கிறோம், கவிதை எழுதுகிறோம். அவர்களைப் போலவே செயல் புரிகிறோம், அவர்களைப் போலவே நாமும் பேசுகிறோம். இல்லை இல்லை, நாம் ஆண்களைப் போல் பேசுவதாக யார் சொன்னது? அவர்களை விட அதிகமாகவே பேசுகிறோம். ஆமாம், சகோதரியார் குறிப்பிட்டதைப் போல அந்த விஷயத்தில் நாம் ஆண்களையும் மிஞ்சிவிட்டோம். பின் எதற்காக நாம் அவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும்? காலம் மாறிவிட்டது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள் ஆண்கள் என்றால் பயந்து நடுங்கினார்கள்.
அடுப்பங்கரை பதுமைகளாக ஒடுங்கினார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்மை பார்த்த ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டும். மன்னிக்கவும், நம்மை பார்த்த மாத்திரத்தில் ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டுமானால் ஒரே வழி, இனிமேல் நாம் எல்லோரும் மேக்கப் இல்லாமையே வெளியே கிளம்ப வேண்டியதா. இது போன்ற துரோகிகளால் தான் நமது பெண்கள் சமுதாயமே கெட்டு குட்டிச்சவராகிவிட்டது. இத்துடன் என் பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து காரைக்கால் தோழியர் புனிதவதி அம்மையார் பேசுவார். மக்களா சேனாதிபதி அவர்களே, சகோதரிகளே, நமஸ்காரம். இப்போவும் நான் இதற்கு முன் பேசிய மனோரமாவின் பிரசங்கத்தை கண்டிக்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதே அடியாளுடைய அபிலாஷையாகும். எப்படி பாதரட்சியானது காலில் போட்டுக் கொள்வதற்காகவே தயார் செய்யப்பட்டதோ அதை போலவே பெண்களாகிய நாம் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். நீங்க பேசுங்க. இல்லை இல்லை, இனிமே எனக்கு பேச வராது. இத்துடன் என் மூச்சை நிறுத்திக் கொள்கிறேன். இல்லை இல்லை, என் பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மிஸ் உஷா பேசுவார்கள். தகுதிமிக்க தலைவி அவர்களே, தோழியர்களே, வணக்கம். ஆணுக்கு பெண் அடிமையும் அல்ல, பெண்ணுக்கு ஆண் அடிமையும் அல்ல, இருவருமே சமம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆணும் பெண்ணும் சேர்ந்த குடும்ப வாழ்க்கை என்பது தாம்பூலம் தரிப்பதைப் போல். இதில் வெற்றிலை குறைவாக இருந்தால் வாய் சிவக்காது, சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் வாய் வெந்துவிடும். அதே போல் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாய் ஒருவர் உரிமையை இன்னொருவர் மதித்து நடந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். என்னை பொறுத்தவரையில் கூறிக்கொள்கிறேன், இந்த தத்துவத்தை ஆதரிப்பவரைத்தான் நான் மணந்து கொள்ளப் போகிறேன். இது உறுதி. அதே போல நீங்கள் எல்லோரும் நடந்து நமது மகளிர் மன்றத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். வணக்கம். Thank you.